ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கப்படுறக்காக ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்கிறான். அதே போல இவளுக்கும் ஆண்டவராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவான பலன் நிறைவடைய செய்தார். என்னுடைய வம்சங்களில் தான் இயேசு பிறந்தார். அதை மத்தேயு புத்தகம் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவளுடைய பெயர் அங்கு வரைக்கும் வருகிறது. காரணம் என்ன என்றால், அவள் இந்த தேவன் மேலே தீராத நம்பிக்கை உடையவளாய் இருந்தாள். இந்த தேவனை பின்பற்றுகிறவளாய் இருந்தாள். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் அதற்கு மாமியார் சொல்கிறாள், 2 மருமக்களையும் பார்த்து, மருமகளே நீங்கள் 2 பேருமே, நெகமி தன் 2 குமாரர்களும் இறந்து விட்டார்கள், புருஷனும் இறந்து விட்டான். இப்பொழுது பெண்கள் மாத்திரம் 3 பேர் இருக்கிறார்கள். அதில் இருந்து கொண்டு இருக்கிற வேளையில் இவள் சொல்கிறாள், இப்பொழுது பெத்லெஹேமில் வறட்சி நீங்கிற்று, செழிப்பு வந்தது என்று இவளுடைய செவில் கேள்விப்பட்டவுடன் உடனே எழும்பி தன்னுடைய தேசத்துக்கு கடந்து போக புறப்படுகிறாள். புறப்படும் பொழுது தன்னுடைய 2 குமாரத்திகளையும் 2 மருமகள்மார்களையும் கூப்பிட்டு, ஐயம்மா, நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு நீங்கள் தயவு செய்தீர்கள், இனி உங்கள் தேசத்துக்கு திரும்பி போங்க. நானும் என்னுடைய தெய்வத்துக்கும் என்னுடைய தேசத்துக்கும் போகிறேன். என்னால் ஒன்றும் உங்களால் நன்மைகள் எதுவும் வராது என்று சொல்லுகிறான். இதை கேட்ட உடனே மாமியார் சொல்றது சரிதான் என்று அவளுடைய சகோதரி ஓர்வாள் அவளை முத்தமிட்டு அழுது கடந்து போனாள். இவளும் முத்தமிட்டால், கதறினால், அழுதாள். ஆனால் இவளோ தன்னுடைய சொந்த தேசத்துக்கும் தன்னுடைய சொந்த தெய்வத்துக்கோ போகவில்லை. இவளோ மாமியாருடைய தெய்வத்தை, உன்னுடைய தெய்வனே என்னுடைய தெய்வன், நீ எங்கே தங்கி இருப்பாயோ அங்கே என்று சொல்லுகிறாள். இவள் சொன்ன அந்த காரியத்தினாலே, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அந்த சொன்ன வார்த்தையினாலே கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்தார். உன்னுடைய தேவனே என்னுடைய தேவன். நீ தங்குற இடத்துல ஒரு பலகீனமான பாத்திரத்தை இவள் தூக்கி சுமந்தாள். ஒரு வயதான தாயோடு பெண்ணுக்கு வருவது பெரிய கடினமான காரியம். ஆனால் அந்த கடினத்தையும் அவள் சகித்து அவளோடு கூட இருந்து கொண்டு இந்த தேவனை பின்பற்றினாள். அவள் சொல்றா, உன் ஜனமே என் ஜனம், உன்னுடைய தேவனே என்னுடைய தேவன் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உன்னுடைய தேவனே என்னுடைய தேவன் என்று சொல்லி பின்பற்றி வந்த இந்த ரூத் பின்னொரு நாட்களில் சரித்திரத்தில் இடம் பிடித்தாள். இதே போல அவள் மாமியார் சொன்ன சில கருத்துகளுக்கு ஏற்றுக்கொண்டு மாமியாரை முத்தமிட்டு, மாமியார் சொல்கிற கருத்து நல்லதுதான் அப்படி என்று சொல்லி தன்னுடைய தேசத்துக்கும் தன்னுடைய தெய்வத்துக்கும் போய்விட்டாள் சகோதரி. ஆனால் அவளுடைய பெயர் அதோடு நின்று விட்டது. அதுக்கடுத்து கடந்து வரவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்றுவதில் உறுதியாய் இருப்பாயானால்
இந்த இயேசு உனக்கு நிறைவான பலனை தருவார். அதைத்தான் போவாஸ் சொல்கிறான். நீ கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் உனக்கு நிறைவான பலன் தருவார் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வாயிலாக உன்னை நான் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். வேதனையோடு அவள் வெறுமையாக புறப்பட்டாள். தன் தேசத்தில் தேவன் அழைக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனையும் வெறுமையாக்கப்பட்டவனாகவே அழைக்கிறார். அவருடைய வேலையை செய்யும் பொழுது வெறுமையாக்கப்பட்டவனாகவே அழைக்கிறார். அவனை அழைக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தாரோடு, உன்னுடைய சொந்த பந்தங்களோடு, உன்னுடைய பொருளோடு, உன்னுடைய உழைப்போடு வா என்று எந்த இடத்திலையும் யாரையும் கூப்பிடவில்லை. எல்லாவற்றையும் விட்டு பத்தி விட்ட வன்மையாக தனிமையாகத்தான் கடந்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பின்னொரு நாட்களில் சீமானாக காணப்பட்டார்கள். இவளும் அதே போல் தன்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாவற்றையும் விட்டு இந்த தெய்வத்தை நம்பி தனிமையாக வரும் பொழுது கர்த்தர் இவளை ஆசீர்வதித்தார். போவாஸ் சொல்கிறான், கர்த்தருக்கு ஒரு செட்டைகள் இருக்கிறதாகவும் அதில் ஒரு நிறைவான பலன் இருக்கிறதாகவும் சொல்லுகிறான். அதில் என்ன நிறைவான பலன் அப்படின்னா, முதலாவது அவருடைய செட்டைக்குள் வந்தால் சாப்பாடு, போஷிப்பு. அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தார். முதலாவது போஷிப்பு. உபாகமம் புஸ்தகம் 32:11 சொல்லுகிறது, உன்னை சுமப்பார். அவருடைய செட்டையின் கீழ் மேல் வைத்து உன்னை சுமப்பார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 36:6-7 சொல்லப்படுது, உன்னை காப்பாற்றுவார். அவருக்கு ஒரு செட்டைகள் இருக்கிறதாகவும் அதில் காப்பாற்றுகிறதும் காட்டுகிறார். என் அன்புக்குரிய சகோதரே, சகோதரியே, இதில் என்னை காப்பாற்றுவார் யார் என்று நினைக்கிறாயா? இயேசு. நீ தனிமையாய் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உறுதியாய் பின்பற்ற நினைக்கும் பொழுதெல்லாம் நீ தனிமைப்படுத்தப்பட்டுத்தான் ஆக வேண்டும். தனிமைப்படுத்தி தான் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை கர்த்தர் உன்னை தனித்திருக்க செய்திருக்கிறார். நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சுமக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை போஷிக்கிறவர். சங்கீதம் 63:1 சொல்லுது, கர்த்தர் துணையாயிருக்கிறார். அவருக்குள்ள கலிகூறுதல் உண்டு, அவருடைய சட்டையின் கீழே கலைகூறுதல் உண்டு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டையில் நீ வருவாயா? இந்த போவாஸ் சொல்கிறான், அவருக்குள் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று சொல்கிறான். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்கு நிறைவான பலன் இயேசு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் உனக்காகத்தான் சிலுவையில் பாடுகள் அனுபவித்தார். உன்னுடைய நிந்தைகளை தான் அவர் நிந்திக்கப்பட்டார். எருசலேமை வீதியிலே அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் எருசலேமை வீதியில் ஒன்றும் முடியாதது போல தள்ளிவிட்ட உடனே கீழே விழுந்தார், சுமந்தார், நிந்திக்கப்பட்டார். ஏன்? அவர் சொல்லும் பொழுது ஒரு வேசி காப்பாற்றப்பட்டார். எல்லாரும் வேசியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் யார் என்று முதலாவது கல்லெறியுங்கள் என்று சொன்னார். அதில் கொண்டு வந்த எல்லாருமே போட்டுவிட்டு திரும்பினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ தனிமையாக படுத்தப்பட்டிருக்கிறாயா? உன்னை இயேசு காப்பாற்றுவார். அவர் உன்னை அப்படிப்பட்ட தேவன் ஒரே ஒரு வார்த்தையினால் அவளை காப்பாற்றினவர். இந்த இடத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாததை போல தன்னை காண்பித்தார். ஏன்? அவர் மரித்தார், மறுபடியும் 3வது நாள் உயிர் தெழுந்தார். அந்த காரியம் அவருக்குள் இருந்ததனால் அவர் தன்னை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இந்த இயேசு உன்னை தன்னுடைய சிறகுக்குள்ளே உன்னை அழைத்துக்கொள்ள உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை ஆசீர்வதியும். ஐயோ, எனக்கு இந்த நாள் போஷிக்க சாப்பாடுக்கு வழி இல்லையே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் ஆண்டவரே போஷித்து இந்த
ரூத்தை போஷித்து பாதுகாத்தது போல ஆண்டவரை நீர் போஷித்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். 91:4 சங்கீதத்தில் கர்த்தரே அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அவரே உன்னை சுமப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரே உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே உனக்கு துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நீர் துணையாக இருந்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை செய்த சாட்சிகளை அறிவிக்க வேண்டுமானால் இந்த இந்த எண்ணில் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுடைய சாட்சியில் அறிவிக்கலாம். 94 870 50 640 44 இந்த எண்ணுக்கு நீ தொடர்பு கொண்டால் கர்த்தர் நீங்கள் செய்த அற்புதங்களை கர்த்தர் செய்ததை சொல்லலாம். இயேசுவின் நாமத்தில்.